ஏன்டா வண்டி அப்படியே குறுக்கன்னு படுறா லைனில் வராமல்? நீ என்ன சிங்கிளா? ஆமாங்க, நான் சிங்கிள் தாங்க. 35 வயசாச்சு, இதுவரையும் பொண்ணு கிடைக்கல. ஐடி வேலையில் இருந்தால் தான் பொண்ணு கிடைக்குது. நம்மளுக்கு சொத்து பத்து இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்களேன். ஆனால் வெண்ண இது டோல் கேட்டா? நீ சிங்கிளா இல்லை ரிட்டர்ன் ஆட்டு கேட்டேன்டா? ஓ, நீங்கள் அப்படி கேட்டீங்களா? சிங்கிளா ரிட்டர்ன் ஆட்டு? இப்படி தாங்க யாராவது நம்மளை வந்து கேட்டாக்கா, வந்து சிங்கிளான்னு கேட்டாக்கா உடனே வந்து மன உளைச்சல் அப்படி உளறி வச்சிடுறது. ஆமாம், நம்ம சிங்கிள் தான், பொண்ணு கிடைக்கல அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச பொண்ணு இருந்தால் சொல்லுங்களேன், கல்யாணம் பண்ணிக்குவோம். ஓ, உங்களுக்கு கல்யாணம் ஆகலங்கிற மன உளைச்சல் யார் இப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து இப்படி தான் சொல்லிட்டு இருப்பீங்களா? அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய லைன் நிற்கிதுன்ட்டு? எல்லா லைனையும் முந்திக்கிட்டு நீ வந்து குறுக்க வந்து வண்டி எடுப்பாட்டிக்கிட்டு பொண்ணு இருந்தால் பார்த்து சொல்லுங்க அப்படி சொல்லிக்கிறா. நான் வந்து குஞ்சு செருப்பு எடுக்கிறதுக்குள்ளே வண்டி எடுத்துட்டு ஓடி போய் சொல்லிவிட்டேன். இந்த டோல்கேட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி கோவக்காரனாக இருக்கானுவோல. வாட சீக்கிரம், மணி 10 மணி ஆயிடுச்சு, இங்கே அடிக்கிறா. சரி, அவனை எங்கடா கூட்டு போறா கலகத்தில்? மாமா, நாங்களாம் பெரிய ஆள் ஐட்டம்ல, நாங்கள் போராட்டத்துக்கு போகிறோம். அப்படி என்ன போராட்டத்துக்கு போறியா நீங்கள்? இடஒதுக்கீடு போராட்டத்துக்கா? இடஒதுக்கீடு போராட்டம்லாம் ஒரு போராட்டமா? அதை விட முக்கியமான ஒரு போராட்டம் இருக்குது நம்ம ஊரில். அதுக்காக தான் நாங்கள் போகிறோம். அப்படி என்னடா முக்கியமான போராட்டத்துக்கு போறியா? என்ன மாமா அப்படி விவரம் இல்லாமல் இருக்கிறா கொஞ்சம் கூட? நம்ம ஊருக்குள்ள வந்து டாஸ்மார்க் இருக்குல்ல, அந்த டாஸ்மார்க்கை மூட சொல்லி தான் நாங்கள் 2 பேர் போராட்டத்துக்கு போகிறோம். அந்த டாஸ்மார்க் கூடிய மெயின் கஸ்டமரே நீங்கள் தான். ராத்திரியில் போய் குடிக்கிறது, காலையில் போதை தெரிஞ்சதுக்கப்புறம் கடையை மூட சொல்லி போராட்டத்துக்கு போகிறதாக்கு போகட வேலையை பார்த்துக்கிட்டு. ஏன்டா நீ இப்படி வாய் பார்த்துக்கிட்டே நிற்கிறா? அது ஏதாவது லூஸ் தரமாக பேசிட்டு இருக்கோம். வா நம்ம போவோம். என்ன மாப்பிள்ள உலக கூட்டம் இருக்குது இன்னைக்கு டாஸ்மார்க் வாசல்ல? நம்மளுக்கு போகிற பக்கம் வந்து சரை கிடைக்காது போல. நம்மளுக்கு செருப்பு பிஞ்சிடும் உனக்கு. நம்ம என்ன வந்து சரை கிடைக்க வந்தோம், இந்த டாஸ்மார்க் மூட சொல்லி போராட்டத்துக்கு வந்துருக்கிறோம். இங்கே வந்து நம்மளுக்கு சரை கிடைக்காதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறா. கோச்சிக்காத மாப்பிள்ள, பழக்க தோசத்தில் கேட்டுவிட்டேன். மாப்பிள்ள, நம்ம வந்து போராட்டத்தை கொஞ்சம் லேட்டாக பண்ணா என்ன? ஏன் போராட்டத்தை லேட்டாக பண்ணணும்? இப்போ பண்ணாக்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அங்கே திரும்பி பாரு, லைனில் வந்து கடைசியில் யார் நிற்கிறது? உங்கள் அப்பா நிற்கிறாரு சரக்கு வாங்குறதுக்கு. நீ பாட்டு போராட்டத்தை பண்ணி கடையை மூடிட்டு வச்சுக்க. அப்புறம் அவருக்கு சரக்கு கிடைக்காம போயிடுச்சுனாக்கா நீ வீட்டுக்கு போனோன்னு உன்னை தூக்கி போட்டு நெஞ்சிலே மிதிப்பார் அவரு. காலகாத்தாலே வந்துட்டாரா இவர்? இவரோட தொல்லை தாங்க முடியாம தான் அந்த டாஸ்மார்க்கே மூட வந்தேனா? எதுக்கு இந்த டாஸ்மார்க்கை மூட சொல்லி இவ்வளோ ஆர்வம் அடிக்கிறான் இவன்? அவன்கிட்ட கேட்டுருவோமே. மாப்பிள்ள, எனக்கு ஒரு டவுட்ரா. என்ன இளவு உங்களுக்கு டவுட்டு? இல்லை, இவ்வளோ ஆர்வம் அடிக்கிறீங்க இந்த டாஸ்மார்க்கை மூடி ஆகணுன்ட்டு. என்ன பிரச்சனை உனக்கு இந்த டாஸ்மார்க்கு காரனுக்கு? எனக்கு டாஸ்மார்க்கு காரனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம இங்கே வந்து வச்சுக்கோங்க சரக்கு வாங்குறதுக்கு. எங்கள் அப்பா நிற்கிறாரா, அதோட அவர் பார்த்துறாரு. நம்மளை பார்த்துட்டு வீட்டில் போட்டு கொடுத்துறாரு. வீட்டில் போட்டு கொடுத்தாக்க நம்மளுக்கு செருப்படி விழுவுது. இப்போ இங்கே வந்து இந்த கடையை முடிட்டு வச்சுக்கோங்க. எப்படி இது ஒதுக்குப்புறமா ரொம்ப தூரத்துக்கு கொண்டுட்டு போயிடுவானுவா. அவரால் நடந்து அவ்வளோ தூரத்துக்கு வர முடியாது. நம்மளுக்கு கொஞ்சம் சௌரியமாக போயிரும்ல, அதுக்காக தான். சரியான ஆள்றா நீ. ஆனால் ஒன்று சொல்லிவிட்டேன், இந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து சரக்கு வாங்கி தரணும், சரியா? நீ என்ன கவலைப்படுறா? இந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்ட வேலையை அதான் நம்மளுக்கு.